ஸ்டூடெண்ட்ஸ் 10th ஸ்டூடெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா முதல் முறையாக நீங்கள் பப்ளிக் எக்ஸாம் அப்படிங்கிற ஒன்று எழுத போகிறீங்க. ஆன்சர் ஷீட் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ எப்படி ஆன்சர் பண்ணுறது, உங்களுடைய ஆன்சர் ஷீட் எப்படி இருக்கும், பேப்பர் ப்ரெசன்டேஷன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது இதுக்கு முன்னாடி என்னுடைய ஸ்டூடெண்ட்டோடைய ஒரு ஆன்சர் ஷீட் தான். நிறையா ஸ்டூடெண்ட்டோடைய ஆன்சர் ஷீட் வச்சுருக்கேன். ஸோ 95 எடுத்த ஸ்டூடெண்ட்ஸோடது, 94 எடுத்த ஸ்டூடெண்ட்ஸோடது, அதே மாதிரி 99, 100 மார்க் சென்டம் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸோடது எல்லாமே வந்து நான் வச்சுருக்கேன். பட் என்ன தான் தமிழில் வந்து நீங்கள் எல்லா கொஸ்டினுக்கும் கரெக்டாக ஆன்சர் பண்ணாலும் சென்டம் எடுக்கணும் அப்படின்னா பேப்பர் ப்ரெசன்டேஷன் கரெக்டாக இருக்கணும். ஸோ பேப்பர் ப்ரெசன்டேஷன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஏன்னா உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன், இந்த வருஷம் தமிழில் சென்டம் எடுக்கக்கூடிய மாணவர்களுக்கு தலா 10,000 ரூபாய் ஒருத்தவங்களுக்கு சென்டம் எடுத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசு கொடுக்கும் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு அது ஒரு மோட்டிவேஷன் தான். அதை மோட்டிவேஷனாக எடுத்துகிட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். என்ன தான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் கரெக்டாக ஆன்சர் தெரிஞ்சிருந்தாலும் பேப்பர் ப்ரெசன்டேஷன் இம்பார்ட்டன்ட், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆயிரும். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரோல் நம்பர் ஃபில் ஆயிருக்கும், இங்கே வந்து உங்களுடைய நேம் ஃபில் ஆயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய சப்ஜெக்ட் லாங்குவேஜ் அப்படின்னா தமிழ், ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் ஃபில் ஆகி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ அடுத்தது இங்கே வந்து இது வந்து அவங்க ஃபில் பண்ணுறது, மார்க் எவ்வளோ எடுத்திருக்காங்க, கொஷின் வைஸ் எவ்வளோ எடுத்திருக்காங்க, பேஜ் நம்பர் வைஸ்னு. இதில் வந்து அவங்க 94 எடுத்திருக்காங்க. ஸோ எதில் மார்க் குறைஞ்சிருக்கு, ஏன் குறைஞ்சிருக்கு, ஸோ அண்ட் இந்த 90+ எடுக்கிறதுக்கு அவங்க எப்படி பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் காமிக்கிறேன். நான் உங்களுக்கு டேரெக்டாக நான் 100 மார்க் எடுத்த ஸ்டூடெண்ட்டோடதே நான் எடுத்தோடனே காமிச்சிருப்பேன். பட் நான் ஏன் 94 எடுத்த ஸ்டூடெண்ட்ஸோடைய காமிக்கிறேன்னா, அவங்களுக்கு நெடுவினால் தான் மார்க் போயிருக்கு. அது எப்படி போயிருக்கு அப்படிங்கிறத, எதுக்காக குறைச்சிருக்காங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் எப்படி எழுதக்கூடாது அப்படிங்கிறது, ஓகேவா. மற்றபடி எல்லாத்துலேயுமே ஃபுல் மார்க் தான். நெடுவினால் ஃபுல் மார்க்கும் வாங்கியிருக்காங்க. ஸோ அப்போ எப்படி எழுதுனால ஃபுல் மார்க்கு, எதுக்காக அவங்களுக்கு ஒரு மார்க் குறைஞ்சிருக்கு இன்னொரு நெடுவினால் அப்படிங்கிறத நான் சொல்கிறதுக்காக தான் இந்த பேப்பர் எடுத்திருக்கேன். மற்றபடி சென்டம் எடுத்த பேப்பர்ஸ் அண்டு 95, 93, 99 அந்த எடுத்த பேப்பர்ஸ் எல்லாமே எங்கிட்ட வந்து கலெக்ஷனாக ஒரு பிடிஎஃபாக வச்சுருக்கேன். அந்த பிடிஎஃப் நான் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் பார்த்துக்கலாம், ஓகேவா. அண்ட் தயவு செஞ்சு இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நிறையா பேர் பார்க்குறீங்க, ஸோ லைக் ரொம்ப கம்மியாக வருது. ஸோ ப்ளீஸ் லைக் திஸ் வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து இன்னும் 1 மாதம் தான் இருக்குது, ஸோ எனக்கு வந்து நீங்கள் சொல்லிக் கொடுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருக்கீங்க. இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், மாடல் கொஷின் எல்லாமே கொடுங்க, நான் ப்ரிப்பேர் பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி. நான் யூடியூப்பில் அப்லோட் தான் பண்ணிக்கிட்டு இருப்பேன். பட் பர்சனலாக என்கிட்ட கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால தான் ரொம்ப ஃபீஸ் வைக்காமல் 499 ரூபா மட்டும்தான், 499 நீங்கள் பே பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு தேவையான எல்லா சப்ஜெக்டோடைய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், மாடல் கொஷின் பேப்பர், ஸ்டடி பிளான், ஸ்டடி டிப்ஸு, மினிமம் மெட்டீரியல்ஸ், நோட்ஸு எல்லாமே என்கிட்ட இருக்கிற எல்லாமே நான் உங்களுக்கு வந்து அந்த குரூப்பில் ஷேர் பண்ணிடுவேன். அடிக்கடி எக்ஸாமுக்கு நான் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஒருவேளை அந்த பெய்டு குரூப்பில், அந்த ஸ்பெஷல் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் கொடுக்குறேன், ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். நான் வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுறேன், ஓகேவா. ஓகே, எடுத்தோன்னே உங்களுக்கு படிவம் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு என்ன படிவம் கேட்டிருக்காங்களோ அதை நீங்கள் எழுதலாம். இங்கே வந்து மாணவர் சேர்க்கை படிவம் கேட்டிருக்காங்க. படிவத்தில் கொஸ்டின் நம்பர் கம்பல்சரி போடணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் தயவு செஞ்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஓகேவா. ஸோ படிவத்தில் ஃபுல் மார்க் வந்து வாங்கிட்டாங்க, ஓகேவா. ஸோ எப்படி எழுதணுங்கிறதெல்லாம் பார்த்துக்கோங்க, தெளிவாக எழுதியிருக்காங்க, ஓகே. ஸோ அடுத்தது வந்து உங்களுக்கு எல்லா படிவமே இருக்கும். பட் உங்களுக்கு என்ன படிவம் கேட்டிருக்காங்களோ அதை தான் நீங்கள் ஃபில் பண்ணணும், ஓகேவா. ஸோ தென் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் வேர்டில் 1 மார்க் போச்சுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. 15ல் 1 போச்சு, ஓகேங்களா. ஸோ பண்புத்தொகை அப்படிங்கிறது எழுதியிருக்காங்கல்ல, ஸோ அது மட்டும் போச்சு. மற்றபடி பாருங்கள், உங்களுக்கு அந்த ஆன்சர் வித் ஆப்ஷன் இருக்கணும், ஆவா, அவன், அவா, ஈயா அப்படிங்கிறதெல்லாம். உங்களுக்கு கோடு போட்ட பேப்பர் தான் வரும். இந்த மாதிரி நல்லா பெரிய பெரிய கோடாக இருக்கும். ஸோ நல்லா நீங்கள் நீட்டாக எழுதலாம். உங்களுக்கு தேவை அப்படின்னா அடிஷ்னல் ஷீட் வாங்கிக்கலாம். அடிஷ்னல் ஷீட் உங்களுக்கு தேவை அப்படிங்கிறப்ப இது நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறீங்க. லாஸ்ட் பேஜ் வரைக்கும் எழுதிட்டு தான் அடிஷ்னல் கேட்குறீங்க. ஒரு 1 பேஜ் ஒரு 2 பேஜுக்கு முன்னாடியே சார் எனக்கு இந்த மாதிரி அடிஷ்னல் தேவை இல்லை மேம், எனக்கு இந்த மாதிரி அடிஷ்னல் தேவை அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அவங்க ரெடி பண்ணி வச்சுருவாங்க. ஏன்னா அவங்க வந்து கையிலலாம் வச்சுருக்க மாட்டாங்க, அவங்க சொல்லி மெயின் ரூம்லேருந்து எடுத்துகிட்டு வரணும். ஸோ அது வந்து உங்களுக்கு டிலே, உங்களுக்கு தான் டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ அதனால் உங்களுக்கு அடிஷ்னல் ஷீட் அந்த மாதிரிலாம் வேணும் அப்படின்னா லாஸ்ட் ஒரு நீங்கள் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு, அந்த பேப்பர் முடிகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடியே சொல்லிடுங்க, அவங்க ரெடி பண்ணிடுவாங்க, ஓகேவா. ஸோ தென் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எடுத்தோடனே வந்து அணி எழுதியிருக்காங்க. ஸோ அந்த கொஷின் சிலரை அணிக்கு எடுத்துக்காட்டுதருங்க. ஸோ இது வந்து பழைய முன்னாடி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், லாஸ்ட் இயர் வரைக்கும் வேறு புக்கு, இந்த வருஷம் அதே புக்கு தான், பட் ஒரு சில யூனிட்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ கொஷின்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் ப்ரெசன்டேஷன் மட்டும் எப்படின்னு பாருங்கள். ஸோ நீட்டாக ஸ்டார் போட்டு எழுதியிருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்ல நினச்சேன்னா, ஸோ இது நாட் நெசசரி, உங்களுக்கு இருந்தாலும் இந்த ரேட் ஃபுல் மார்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் ஸ்டில் நான் சொல்கிறது வந்து என்னென்னா, அந்த 2 மார்க் 4 மார்க்லாம் கொஞ்சம் முக்கியமான பாயிண்ட்ஸ் ஏதாவது இருக்குன்னா அது வந்து பென்சில் வச்சு அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு டவுட்டு நிறைய பேர் கேட்டீங்க, இது நிறைய 12th ஸ்டூடெண்ட்டே கேட்குறாங்க, நீங்கள் கேட்கறதுல ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. என்னன்னா ப்ளூ பென் பிளாக் பென் ரெண்டும் யூஸ் பண்ணலாமா, அண்டர்லைன் பண்ணுறதுக்கு மட்டும் ஸ்டார் போடுறதுக்கு மட்டும் பிளாக் பென்லாம் யூஸ் பண்ணிக்கலாமா? நோ, கிடையாது. ஒன்று நீங்கள் ப்ளூவில் எழுதுறீங்கன்னா கம்ப்ளீட்டாக ப்ளூவில் எழுதணும், பிளாக்னா கம்ப்ளீட்டாக பிளாக். உங்களுக்கு அந்த ஆன்சர் ஸ்கிரிப்ட் இன்ட்ரடக்ஷன்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நான் அப்போயே சொல்லணும்னு நினச்சேன், ஒரு நிமிஷம் இருங்க. இங்கே பாருங்கள்,
உங்கள் சிக்னேச்சர் அதெல்லாம் விட்டுருங்க. ஆன்சர் 2 சைடுமே எழுதணும், அதெல்லாம் ஓகே. ஸோ இதெல்லாம் ஓகே. ரைட் கொஷின் நம்பர் வித்தவுட் ஃபெயில், கொஷின் நம்பர் கம்பல்சரி, இல்லாட்டி மார்க் கிடைக்காது, அதெல்லாம் ஓகே. ஆன்சர்ஸ் கடையில் வந்து ஸ்பேஸ் விடணும், ஒவ்வொரு ஆன்சர் என்னன்னா ஒரு கோடு இல்லை 2 கோடு விட்டு அடுத்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், அதெல்லாம் ஓகே. அப்புறம் கிராஸ் த அதாவது எழுதாத பேஜஸில் வந்து ஒரு ஸ்ட்ரைக் பண்ணிடணும், ஒரு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைக்கு, ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் ஓகே. உங்களுக்கு மெயினாக நோ மார்க்கிங் இந்த கொஸ்டின், டோன்ட் டேமேஜ், டோன்ட் ரைட் ரெஜிஸ்டர் நம்பர், அதெல்லாம் எழுதக்கூடாது. அந்த டோன்ட் ரைட் அந்த ஸ்கெட்ச் கலர் பென்சில்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஒன்லி ப்ளூ ஆர் பிளாக் தான், அதுவும் வந்து பென்சில் தான் யூஸ் பண்ணணும், ஓகேங்களா. ஒரு நிமிஷம், இங்கே ஆன்சர் ஷீட்லேயே இருக்குமே, எய்தர் ப்ளூ ஆர் பிளாக் தான் இருக்குது பாருங்கள். ஆன்சர் மஸ்ட் பி லெஜிபிளி ரிட்டன் எய்தர் ப்ளூ ஆர் பிளாக் இங்க் பென், ஓகேங்களா. எய்தர் ப்ளூ ஆர் பிளாக் அதை தான் வச்சுக்கோங்க. அவங்க ஒன்று நீங்கள் ப்ளூ கலர் யூஸ் பண்ணணும், இல்லை பிளாக், ரெண்டில் ஏதாவது ஒன்று மட்டுமே யூஸ் பண்ணணும். நீங்கள் ஒன்ஸ் ப்ளூவில் எழுதிங்கன்னா ப்ளூ தான், பிளாக்னா பிளாக் தான், மெஜாரிட்டி ப்ளூ தான் எழுதுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதே யூஸ் பண்ணிக்கோங்க. மற்றபடி ரெண்டுமே யூஸ் பண்ணக்கூடாது. அண்டர்லைன் பண்ணணும், ஏதாவது கீவேர்ட்ஸ் ஸ்டார் போடுறது அதெல்லாம் நீங்கள் டிசைனாக பண்ணணும் அப்படின்னா பென்சில் யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா. மற்றபடி நீங்கள் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது, ஓகே. தென் அந்த 2 மார்க்குக்கெலாம் பாருங்கள் ஃபுல் மார்க்கு, அதே மாதிரி 2 மார்க்லாம் எல்லாமே ஃபுல் மார்க் வந்துருச்சு. ஸோ அதே மாதிரி எல்லாமே வந்து மேக்ஸிமம் வந்து அந்த கலைச்சொற்கள் எடுத்து எழுதியிருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து ஃபுல் மார்க் வந்து வந்திருக்குது பாருங்கள். ப்ரெசன்டேஷன், அதாவது அந்த ஒவ்வொரு கொஷின் முடிஞ்சோன்னே வந்து அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. ஒரு அண்டர்லைன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கொஷின் நம்பர் கம்பல்சரி இம்பார்ட்டண்ட்டு, கொஷின் நம்பர் இம்பார்ட்டன்ட், இவங்க அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க, அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ தென் இந்த மாதிரி ஹெட்டிங், இதுக்கெல்லாம் இப்போ ஹெட்டிங் போகிறீங்கன்னா நீங்கள் பென்சிலில் வந்து ஒரு அண்டர்லைன் வந்து பண்ணலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் பாருங்கள் எல்லாமே கரெக்டாக இருக்கா. ஸோ எல்லாமே வந்து நீட்டாக எழுதியிருக்காங்க. ஸோ இப்படி தான் வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணணும். அதே மாதிரி இந்த ஒரு சீப்பு அந்தது சரியான தொடர் அதெல்லாம் உங்களுக்கு இந்த தடவையுமே இருக்குது. அதே மாதிரி அந்த 10 வினா கேட்டிருக்காங்க 3 மார்க்ஸு கரெக்டாக. அந்த ஆப்ஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஆவண்ணா. அதே மாதிரி கொஷின் நம்பர் கம்பல்சரி இம்பார்ட்டன்ட். இப்போ படிவத்துக்கும் கொஷின் நம்பர் இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் இந்த படிவத்திலலாம் மறந்துடுறீங்க. படிவத்துக்கு கொஷின் நம்பர் போடலை அப்படின்னா மார்க்கு கிடைக்காது. ஸோ பார்த்துங்க 3 மார்க்லேயுமே ஃபுல் மார்க் தான் வாங்கியிருக்காங்க. அன்னை மொழியை கேட்டிருக்காங்க, தெளிவாக அந்த ஆச்சரிய குறி கம்மா எல்லாமே போட்டு நீட்டாக எழுதியிருக்காங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்கல்ல பாட்டுக்கு வந்து பாவகை எழுதணுமான்னு, தெரிஞ்சாதெல்லாம் இல்லை வெட்டுறலாம், பாவகை தேவையில்லை. இங்கே பாருங்கள் பாவகைலாம் எழுதலாம், பட் ஃபுல் மார்க் தான், ஓகேவா. அடுத்தது அறிந்தது அறியாதது புரிந்தது புரியாது அது எழுதியிருக்காங்க. ஸோ அதுக்குமே வந்து ஃபுல் மார்க்கு 3 மார்க்கு. ஸோ எல்லாமே வந்து அழகீட்டு வாய்ப்பாடு அதுக்கும் 3 மார்க்கு ஃபுல்லாக வாங்கிட்டாங்க. ஸோ எப்படி எழுதியிருக்கான்னு பாருங்கள். வரிசை எண், சீர், அசை, வாய்ப்பாடு, குறள் எழுதுறீங்க, பென்சிலில் பிரிக்கிறனாலும் ஓகே, பெண்ணில் பிரிக்கிறனாலும் ஓகே, எழுதிட்டு இந்த சைடு என்னங்கிறத எழுதிடணும். ஸோ அதுதான், ஓகேவா. இக்குறட்பாவில் ஈற்றுச்சீர் 4 என்னும் வாய்ப்பாட்டில் முடிந்துள்ளது அப்படிங்கிறத எழுதுனா போதும். எந்த இது கடைசி எதில் முடியுதுங்கிறது, ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் உங்களுக்கு 5 மார்க் கொஷின். 5 மார்க் கொஷினில் தமிழர் மருத்துவ முறை கேட்டிருக்காங்க. ஸோ பாருங்கள் எப்படி எழுதியிருக்காங்கன்னு, முன்னுரை முடிவுரைலாம் போட்டு எழுதுறாங்க 5 மார்க்குக்கே. ஏன்னா அது ஒரு நெடுவினா கொஷின் தானே. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் எழுதுங்க, முன்னுரை இடையில பொருளுரை அதெல்லாம் போட்டு பாருங்கள். இவங்க எதுக்குமே அந்த அண்டர்லைன்லாம் பண்ணலை. ஸோ அது நெசசரியான அந்தளவுக்கு கிடையாது. அண்டர்லைன் பண்ணால் இன்னும் கூட கொஞ்சம் நீட்டாக இருக்கும், அவ்வளோதான், மற்றபடி ஓகேவா. ஸோ அதனால தான் சொல்கிறேன், இந்த ப்ரெசன்டேஷன் இம்பார்ட்டன்ட் தான், பட் ப்ரெசன்டேஷன் மட்டுமே கிடையாது. அதே மாதிரி ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கே இல்லை பாருங்கள். ஈவன் தோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தாலும் ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைக் இப்போ ஒரு இந்த வேர்ட் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஒரு ஸ்ட்ரைக், அவ்வளோதான். சும்மா இந்த மாதிரி இப்படி கிறுக்குவாங்க நிறைய பேர் உட்காந்து, அதெல்லாம் வந்து பண்ணாதீங்க, ஓகேவா. ஸோ அது வந்து வேணாம். ஸோ அடுத்தது ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப நீட்டாக இருக்கும். அப்படி கிடையாது, ஹேண்ட் ரைட்டிங் உங்களுக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி எழுதுங்க. அது கொஞ்சம் அடித்தல் திருத்தல் இல்லாமல் பார்க்க புரிகிற மாதிரி எழுதுனாவே போதுமானது, ஓகேவா. ஸோ அடுத்தது கடிதம் எழுதுறது பாருங்கள். அறிவுரை கடிதம் கேட்டிருக்காங்க, அன்பு தம்பிக்கு வணக்கம். ஸோ அந்த மாதிரி ஆரம்பிச்சுட்டு கடிதம்லாம் எழுதிட்டு கடைசியில் உரைமேல் முகவரி எல்லாம் போட்டு நீட்டாக எழுதியிருக்காங்க. அதே மாதிரி மரம் வளர்ப்போம், மரம் இயற்கையின் வரம் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு இது. ஸோ அதுக்குமே பாருங்கள் எல்லாமே அந்த நீட்டாக ஒரு இது எழுதியிருக்காங்க, மரம் இயற்கையின் வரம் அப்படிங்கிறதுல கவிதை, ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் இந்த மொழிபெயர்ப்பை பற்றின ஒரு கொஷின் வந்திருக்கு நெடுவினா. ஸோ அந்த 5 மார்க் வந்து ஃபுல் மார்க், ஒரு பேரா மாதிரி தான் எழுதியிருக்காங்க, ஃபுல் மார்க். ஸோ நீங்கள் எழுதுறத தெளிவாக கரெக்டான ஆன்சர் எழுதினாவே போதும். அதுக்கப்புறம் பாருங்கள் 8 மார்க்குக்கு தான் இந்த குறிப்பு சட்டகம் போடணும்னு சொன்னேன். குறிப்பு சட்டம் போட்டு அதில் முன்னுரை முடிவுரை அதே மாதிரி அந்த இதோட என்ன அது எல்லாமே பாருங்கள் இவங்களுக்கு வந்து மார்க் எவ்வளோ போட்டிருக்காங்க, 6 மார்க்கும் என்னமோ போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த 7 மார்க்கு. ஏன்னா முன்னுரை முடிவுரை போடலை, அது ஒன் ஆஃப் த ரீசனாக இருக்க சான்சஸ் இருக்குது கரெக்ஷன் பண்ண. ஏன்னா உங்களுக்கு பப்ளிக்கோடைய ஆன்சர் கீழேயே முன்னுரை முடிவுரை அதில் இருக்கும். பட் அந்த நேரத்தில் முன்னுரை முடிவுரை இல்லை அப்படின்னா அதுக்கு அரை மார்க்கு குறைச்சிருக்காங்க, அப்படி தான். ஏன்னா உங்களுக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எதுவும் கிடையாது, ஆன்சர் கரெக்டாக எழுதிட்டாங்க. ஸோ எந்த ஒரு இதுவுமே கிடையாது இதில். உங்களுக்கு மிஸ்டேக்குங்கிறது பார்த்தா ஒன்றுமே கிடையாது. ஸோ மார்க் 1 மார்க் போயிருக்கு. ஸோ முன்னுரை முடிவுரை போட்டிருக்கணும், ஓகேவா. அதுக்கப்புறம் செய் நன்றி, இங்கே பாருங்கள் முன்னுரை முடிவுரை போட்டிருக்காங்க. ஆனால் கொஞ்சம் தலைப்புகள் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் திருக்குறளுக்கு அவ்வளோ தலைப்பே போதும். ஆனால் பாயிண்ட் ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன்.
இல்லை ஓரளவுக்கு ஓகே தான், 6 மார்க் தான் வந்திருக்கு. ஆனாலும் ஏன்னா வந்து பாயிண்ட்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அண்டு இடையில வேறு என்ன மிஸ்டேக் இதில், பாயிண்ட்டு கம்மியாக இருக்குது. பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அது ஒரு ரீசன். அண்ட் கரெக்ஷன் பண்ணுறவங்க மேபி இன்னும் கூட கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு ஓகே தான் இது, பட் இன்னும் கூட கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கலாம் அவங்க. அண்டு முன்னுரை முடிவுரையுமே ரொம்ப ஈஸியாக கொடுத்துருக்காங்க. ஒரு ரெலவெண்ட்டாக இல்லாத மாதிரி இருக்குது. ஸோ அதனால் 44 அதே தான், முன்னுரை முடிவுரை எல்லாம் கரெக்டாக எழுதியிருக்காங்க. இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் வந்து இருக்குது. ஸோ அந்த இது அதுக்கும் 6 மார்க் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கரெக்ஷன் பண்ணுறவங்கள பொறுத்து ஒரு பக்கம் 2 பக்கம் 2.5 பக்கம் எழுதியிருக்காங்க. பட் மேபி உங்களுக்கு பத்தாமல் இருந்திருக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து கொஞ்சம் நிறையா எழுத பாருங்கள். அந்த சப்கெட்டிங் கீழே கொஞ்சம் நிறைய பாயிண்ட்ஸ் கொடுங்க, நல்லா நீட்டாக கொடுங்க, ஸ்பேசியஸாக எழுதுங்க, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணாதீங்க, முன்னுரை முடிவுரை மஸ்ட்டு போடுங்க. ஸோ திஸ் இஸ் த ப்ரெசன்டேஷன். நிறைய ப்ரெசன்டேஷன் கீ இருக்குது, நான் வாட்ஸ்அப் சேனலில் ஷேர் பண்ணுறேன். மறக்காம வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெரி ஆல் தி பெஸ்ட்.